ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட்லயும் வரும். சில காலேஜ் சிலபஸ்லயும் கண்டிப்பா வரும். இதுவரைக்கும் நம்ம லிக்விடிட்டி ரேஷியோஸ் கீழ கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோன்னு சொல்லிட்டு 2 ரேஷியோ பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது சால்வன்சி ரேஷியோ. சால்வன்சி அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கடனை அடைக்கிறோமோ அதுதான் வந்து சால்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சால்வன்சி ரேஷியோ கீழ 3 ரேஷியோ இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பிசினஸ் எவ்வளவு கடன் வச்சிருக்கு, அதனால எவ்வளவு ரிஸ்க் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க தான் இந்த ரேஷியோ வந்து போட்டுட்டு இருக்கோம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.51 வந்துச்சுன்னா பிசினஸ் நல்ல ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். இதை கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னா லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ இவ்வளோ தான் வந்து இதை கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா. இதுல வந்து லாங் டேர்ம் டெப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒன்னு லாங் டேர்ம் பாரோயிங், இன்னொன்று வந்துட்டு டெபெஞ்சர்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து லாங் டேர்ம் டெப்ட் கீழே எடுக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கீழே 4 ஐட்டம் இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதை தாண்டி 2 விஷயம் ரிசர்வ்ஸ், லாஸ்ட் வந்து சர்ப்ளஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கீழே நம்ம எடுப்போம். கொஸ்டின்ல இதுல எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்தா போதும். இந்த ரேஷியோவை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவா கொஸ்டின்ல டெப்ட் இருக்கா, அப்போ ஆன்சர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டெப்ட்ங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த மாடலில் இருக்கிற ஒரு சம் வந்து போடலாம். புக்கில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 4 போக போகிறோம். நீங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 4 மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா எழுதிடுங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட்டர் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு லாங் டேர்ம் டெப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களே லாங் டேர்ம் பாரோயிங் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி டெபெஞ்சர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ லாங் டேர்ம் டெப்ட் இஸ் ஈக்குவல் டு டெபெஞ்சர்ஸ். அதோட வேல்யூ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 80,000 சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கீழே 4 ஐட்டம்ஸ் வருங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் சர்ப்ளஸ். இந்த சம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் ஹெட்டிங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. அது கீழே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ் சர்ப்ளஸும் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 1 lakh, இன்னொன்று வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையுமே நோட் பண்ணிக்கலாம். ஸோ 1 lakh + 60,000 பார்த்தீங்கன்னா 1,60,000ங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோட வேல்யூவாக இருக்கு. அப்படியே ஃபார்முலாவில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லாங் டேர்ம் டெப்ட் டெபெஞ்சர் வந்து 80,000 இருக்கு. இது வந்து 1,60,000. ஜீரோஸ்லாம் இருந்துச்சுன்னா 8 டேபிள்ஸில் 1/2 வரும். அதாவது பாதிக்கு பாதினாலே 0.5 தான். ஸோ அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஈக்விட்டியோட டெப்ட் வந்து கம்மியாக தான் இருக்கு. அதாவது இவங்க ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குங்கிறத இந்த ரேஷியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேம் ஃபார்மேட்ல எக்ஸசைஸ் 4ல டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கேட்டிருக்காங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சால்வன்சி ரேஷியோஸ் பற்றி தான் கடந்த வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாப்டர் 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 9ல் இருக்கிற ரேஷியோ அனாலிசிஸ் பற்றி தான். ஸோ சால்வன்சி ரேஷியோஸில் கடந்த வீடியோவில் நம்ம டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ப்ராஃபிட்டரி ரேஷியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஷியோட மீனிங் என்ன, எதுக்கு போடுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டா சமமே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ப்ரொப்ரேட்டர் அப்படின்னா நம்மளோட ஓனருங்க. ஒரு பிஸ்னஸ்ல டோட்டல் அசெட்ஸ்ல ஒரு ஓனர் கான்ட்ரிபியூட் பண்ண, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளவு பங்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த ரேஷியோவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ரொப்ரேட்டரி ரேஷியோ அதிகமா இருந்துச்சுன்னா இது வந்து லெண்டர்ஸையும் கிரெடிட்டர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் சோர்சஸை நம்பி இல்லை, எல்லாமே கரெக்டாக கட்டிடுவோங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ் இல்லை டோட்டல் டேஞ்சபிள் அசெட்ஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தது தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், சர்ப்ளஸ். இது நாலுமே வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு எடுப்போம். ஆல்ரெடி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோல பார்த்துருப்போம். டேஞ்சபிள் அசெட்ஸ் கீழே எதெல்லாம் தொட்டு ஃபீல் பண்ணக்கூடிய சொத்துக்களோ மொத்த புலனாகும் சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. கரண்ட் அசெட், ஃபிக்ஸட் அசெட், இது எல்லாமே ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா டோட்டல் டேஞ்சபிள் அசெட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ரேஷியோலேருந்து ஒரு சம் வந்து பார்க்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஃபைனல் லிமிடெட், கால்குலேட் ப்ரோப்ரேட்டரி ரேஷியோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபார்முலாவை எழுதிட்டோம் அப்படின்னா மிச்ச விஷயங்களை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சிடும். ஸோ ஃபார்முலா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கீழே இதெல்லாம் வருமோ ஃபர்ஸ்ட்லாம் அதை எழுதி வச்சுலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், சர்ப்ளஸ், இதனால தான் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கீழே கணக்கில் எடுப்போம். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ், சர்ப்ளஸ், இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுங்கிற ஹெட்டிங் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1,75,000, 25,000 அதோட வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ 1 lakh + 75,000 + 25,000. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs அப்படிங்கிறது நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டோட வேல்யூவாக இருக்கு. இந்த 2 lakhs வந்து நம்ம நோட் பண்ணிட்டு அதை மறக்காம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு நேராக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக டோட்டல் அசெட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய வேலையே இல்லை, ஏன்னா அசெட்ஸோட டோட்டலை அப்படியே எடுத்ததுனாலே போதும். இங்கே பாருங்க 4 lakh அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை அப்படியே எடுத்து நோட் பண்ணாலே போதும். ஸோ 2 lakhs டிவைடட் பை 4 lakhs.
இப்போ ஜீரோஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா 2/4 வரும். இட் மீன்ஸ் தட் 1/2. ஸோ பாதிக்கு பாதி இருந்துச்சுனாலே அது வந்து 0.5:1 தான். ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு வருது சால்வன்சி ரேஷியோஸ் பற்றி. ஸோ அதில் லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிற கேபிட்டல் கெய்னிங் ரேஷியோ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஷியோ வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கேபிட்டல் கெய்னிங் ரேஷியோவே போடுறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் போடுறோம். கீழே வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் லாஸ்ட் ரேஷியோஸில் பார்த்துருப்போம். இதில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கொஸ்டினே வந்து கரெக்டாக பர்சன்டேஜ் வைஸ் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து மென்ஷன் பண்ணி எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டை பொறுத்தவரையும் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் என்னெல்லாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் சர்ப்ளஸ் இதெல்லாம் அதில் பார்த்தோம். இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கீழே வரும். அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் சர்ப்ளஸ் இது எல்லாமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டை நம்ம கணக்கில் எடுக்கிறோம். இப்போ வந்து கொஸ்டின் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி டெக்ஸ்ட் புக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த கேபிட்டல் கீரிங் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லயபிலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக பிக் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் பார்ட்டை முடிச்சிடலாம். அதாவது ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இதில் இருக்கும்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்லையும் டெபெஞ்சர்லையும் தான் இருக்கும். ஸோ இந்த சமயமே இந்த 2 ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிடலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணி அமௌண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 6%, டெபெஞ்சர் வந்து 8% சொல்லியிருக்காங்க. 1 lakhs அப்புறம் வந்து 2 lakhs வந்து வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தை நம்ம எழுதி ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 lakhs வந்து டோட்டலாக ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஒன்று வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இன்னொன்று வந்து ரிசர்வ்ஸ், இன்னொன்று வந்து சர்ப்ளஸ். சில சம்மில் இது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, சில சம்மில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 2 lakhs சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் சர்ப்ளஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க 1,25,000 75,000 சொல்லிட்டு. ஸோ 2 lakhs ப்ளஸ் 1,25,000 நெக்ஸ்ட் வந்துட்டு 75,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 4 lakhs வந்துட்டு நமக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் வருது. அப்படியே நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 lakhs டிவைடட் பை 4 lakhs. ஸோ 3/4 வந்திருக்கு. கிட்டத்தட்ட மொத்தம் 4 பங்குல 3 பங்கு அப்படின்னா பாதினா வந்து 50, கால்னா 25, முக்கால்வாசி அப்படின்னாலே 75. இது நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். டவுட் இருந்துச்சுன்னா கேல்குலேட்டர்லையும் போட்டு பாருங்க. 0.75:1 வந்து இதுக்கு ஆன்சராக வந்திருக்கு. இதே மாதிரியே வந்து எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு, கேபிட்டல் கெய்னிங் விஷயம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பப்பு இது அடி லொச்சக் மொச்சக் பச்சக் ரெடி. இல்லஸ்ட்ரேஷன் 7ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்து 3 ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. டெப்ட் ஈக்விட்டி, ப்ரொப்ரைட்டரி, கேபிட்டல் கியரிங். ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் டெப்ட் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா டெபெஞ்சர்ஸ். டெபெஞ்சர்ஸோட வேல்யூ 4 lakhs சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ லாங் டேர்ம் டெப்ட் டெபெஞ்சர்ஸ் 4 lakh. நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் சர்ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4மே கொடுத்துட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுங்கிற ஹெட்டிங் கீழே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1,50,000 சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 2 lakhs கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்த்து 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். டோட்டலாக வந்து 5 lakhs வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வேல்யூவாக இருக்குது. கடைசி 2 வேல்யூவும் அப்படியே வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 lakhs டிவைடட் பை 5 lakh. அதாவது 5ல் 4 பங்கு வந்து டெப்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ரேஷியோவாக எழுதணும்னா 0.8:1 அப்படிங்கிறது இப்போ நமக்கு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோட வேல்யூவாக கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ தான் போட போகிறோம். ப்ரொப்ரைட்டர்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓனர்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிற மொத்த அசெட்ஸில் ஓனரோட பங்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் திரும்ப கண்டுபிடிக்க வேணா, ஆல்ரெடி முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அந்த வேல்யூ அப்படியே எழுதிடலாம் 5 lakhs. டோட்டல் அசெட்ஸ் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அசட்டோட டோட்டல் வேல்யூ வந்து 10 lakhs கொடுத்துருக்காங்க. அது எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா 5 டிவைடட் பை 10 வரும். அதாவது 1/2. பாதிக்கு பாதி இருந்தாலே 0.5:1 தான் அதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோ.
அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஸ்டின்ல எங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டெபஞ்சர் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டெபஞ்சர் முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு 2 lakhs சொல்லியிருக்காங்க, டெபஞ்சர்ஸோட வேல்யூ 4 lakhs சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6 lakhsங்கிறது ஃபண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ரிசர்வ் சர்ப்ளஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ல ரெண்டத்தோட வேல்யூ வந்து 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் கண்டுபிடிச்சாலும் அதுலேயும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் பண்ணா போதும். ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ 1,50,000 + 1,50,000 டோட்டல் வந்து 3 lakhsங்கிறது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டோட வேல்யூ. இப்போ அதை அப்படியே வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றோம். 6 lakhs வந்துட்டு ஃபண்ட்ஸ் பேரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ டிவைடட் பை 3 lakhs வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ. ஸோ ஜீரோஸ்லாம் போயிடுச்சுன்னா 6 divided by 3, அதாவது 3 டேபிள் வந்து 2 times போகும். 2:1 தான் இதோட ஆன்சர். இதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 7 ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.